வணக்கம் நலம்தானா விவர்ஸ். இன்னைக்கு பெரிய நெல்லிக்காய் துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு 2 நெல்லிக்காய் எடுத்து நல்லா இது மாதிரி சீவி வச்சுட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்தம்பருப்பு, தோல் உளுந்தும் போட்டுக்கலாம், இந்த உளுந்தும் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இது 2 நெல்லிக்காய் போடுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நம்ம 1 போட்டோம்னா இதில் பாதி போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமேலு எல்லாம் இஞ்சி, பச்சை மிளகாய் அப்படி இப்படி போட போட சொல்லிக்கலாம். நல்லா சிவப்பாக வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் உள் பக்கமும் வேகும். இந்த செவக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இப்போ இஞ்சி நல்லா 1 இன்ச்சு நீளத்துக்கு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சீக்கிரம் பச்சை மிளகாய் 2, இந்த நெல்லிக்காய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தேங்காய், உப்பு, கொஞ்சோண்டு புளி, இதெல்லாம் நெல்லிக்காய் நல்லா வதங்கணுமா? பாதி வதங்கினா போதும். தேவை தினம் சாப்பிட்றது இது சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இருந்தாலும் அந்த ஒரு வாசத்துக்காக இதை துவையல் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். பூண்டு கஞ்சிக்கு இதுதான் தொட்டுக்க. பூண்டு கஞ்சி எதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அடுத்த சேனலில் நீங்கள் பாருங்கள். இந்த வதங்கிடுச்சு. ஒரு சிலர் பச்சையாக கூட அரைப்பாங்க. உளுந்தம்பருப்பை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டு உளுந்தம்பருப்பு மிளகாலாம். இதில் கொஞ்சமாக புளி, இந்த தன்மைக்காக. இது தேங்காய், இதுக்கு வேண்டிய உப்பு. ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட போடலான்னு நினைக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். சிம்லேயே இருக்கணுமா? சிம்மில் வச்சுட்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஆமாம், இந்த சூடேறிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி தாளிக்கணுமா? தேவையில்லை, தாளிக்கணும். ஆமாம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டு ஒரு 2 கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதுதான். இந்த தாளித்து கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உவர்ப்பே தெரியல. சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும், சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். தாளிச்சு கொட்டிடணும். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சாய்ஸ், அது ஆப்ஷன். பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.